எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னுடைய கோல்டு இயரிங் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய இயரிங்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதில் டேமேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் வாங்கணும் தான் நான் இருக்கேன். ஸ்டோன் இயரிங்ஸ் மட்டும் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். இது ஒரு அழகான ஒயிட் க்ரீன் ஸ்டோன் வச்ச பூக்கம்பல். இந்த மாதிரி ஒரு பீஸை நான் சில்வரில் பார்த்தேன். அது கோல்டில் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அரௌண்ட் 4 கிராம்ஸில் வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு பண்ணிவிட்டு கையில் வரும்போது 6 கிராம்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக இருக்கும். என்னோடய காலேஜ் டேஸில் நான் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் இந்த ஸ்டோன்ஸ் கீழே ரிமூவ் ஆனதே கிடையாது. கண்டிப்பாக இதை போட்டால் நிறைய பேருக்கு கோல்டான டவுட்டாக இருக்கும். பட் ஆனால் இது ஒரு நல்ல எலிகண்ட்டான பீஸ். வெஸ்டர்ன் வேர்க்குமே நல்லா சூட் ஆகும். இந்த பூ தலைக்கீழே இருக்கிறதுனால போட்டோன்னா யூனிக்காக இருக்கும். இந்த கம்பல் எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கம்பல், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பல். இந்த கம்பலை நான் ஒரு 8th 9th அந்த ஏஜ்லேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய வெயிட்டு 3 கிராம்ஸ். இந்த கம்பல் எங்களுக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. எங்கள் அப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக ஒரு 15 இயர்ஸ் போல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த ஓனர் தான் இதை கிஃப்ட் பண்ணார் எங்களுக்கு. இன்னுமே 2-3 பொருள் கிஃப்ட் பண்ணியிருந்தார். அது எல்லாமே நாங்கள் மாற்றிட்டோம். இப்போது இது மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த கம்பெனி ஞாபகமாக நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன். இதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கும் போடும் போது கீழே இருக்க அந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம் கீழே விழுந்துருமோன்னு எனக்கு பயமாகவே இருக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு பால் கூட கீழே விழவே இல்லை. ஸோ அதை நான் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிரின்ஸில் வாங்கின ஃபஸ்ட்டு கோல்ட் ஜுவல் இது தான், கோல்டு இயரிங். நான் நார்மலாக ஒரு கோல்டு ரிங் தான் வச்சுருந்தேன். அது நான் காதில் போட்டேன். தலை வரும் போது அந்த ரிங்குள்ளே மாட்டி மாட்டி அது விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் வாங்கினேன். இதில் 2 லாக் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாக் ஆகும், அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ரிங்கில் நான் பார்க்கல. முன்னாடி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இருக்கும். பேக் சைடில் ஒரு மாதிரி டிசைன் இருக்கும். நம்ம எந்த சைடு வேணாலும் இந்த கம்பலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பலுமே எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். இதோட வெயிட் 4 கிராம்ஸ். நெக்ஸ்ட் இயரிங்கும் ஒரு பூக்கம்பல் தான். இந்த பேட்டர்ன் இயரிங்ஸ் வந்தப்போ நிறையா பேர் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு. அதனால் ஜிஆர்டியில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நிறையா மாடல் இருந்துச்சு. ஹார்ட் இருந்துச்சு, டபுள் ஹார்ட் இருந்துச்சு, ஃபிஷ்ஷு, டால்ஃபின், அந்த மாதிரி நிறையா டிசைன் இருந்துச்சு. எனக்கு இந்த பூ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட வெயிட் 3 கிராம்ஸ். இந்த கம்பலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி யூசேஜுக்கு நல்லா சூட் ஆகும். அடுத்த கம்பல் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான கம்பல். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்ஸ் இயர்னிங்ஸில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு கம்பல். என் அம்மாவுக்காக இந்த கம்பலை நான் வாங்கினேன். அதனால தான் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோடைய வெயிட் எனக்கு என்னன்னு தெரியாது. 2020 ஜூனில் இதை 24,000க்கு லலிதாவில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 4 கிராம்ஸ் போல் தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக அப்போது வெயிட்டு தெரியல. என்னோடய பெரிய பொண்ணு அப்போது 8 months பேபி. அம்மா கிட்ட விட்டுட்டு அம்மாவுக்கு தெரியாமல் போயிட்டு வாங்கிட்டு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணோம். இந்த கம்பலை பார்க்கும்போது அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. என்னோடய காசில் வாங்கின ஃபஸ்ட்டு கோல்டு இது தான். அதனால் இந்த கம்பல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு ஜிமிக்கி தான். இது ரொம்ப பெரிய ஜிமிக்கி. இதை விட பெரிய ஜிமிக்கிலாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். பட் ஆனால் எனக்கு இதுவே ரொம்ப பெருசாக ஹெவியாக இருக்குது. இது என்னோடய கல்யாணத்துக்கு தான் இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது சரவணாவில் தான் வாங்கினோம். எங்கள் அக்கா தான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணாங்க. எனக்கு வாங்கும் போதே பெருசாக இந்த கம்பலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஓகே, போட்டால் நல்லாயிருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னலாக சாரீ கட்டி ஜுவல்ஸ்லாம் நிறையா போட்டால் இந்த ஜிமிக்கி நல்லாயிருக்கும். நான் வாங்கும் போது தான் இந்த கீழே இந்த மாடல் அப்போ தான் புதுசாக வந்திருந்தது. கீழே ஜிமிக்கி அந்த மாடல் அப்போ தான் வந்திருந்தது. எனக்கு இந்த கம்பலோடைய ஜிமிக்கியோட மேலே கம்பல் எனக்கு பிடிக்கல. அதை நானும் மாற்றணும் தான் நினச்சிட்ருக்கேன். பட் அதுக்கான டைம் இது வரைக்கும் வரவே இல்லை. இதோடைய வெயிட்டு 10 கிராம்ஸ். சரவணாவில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணோம்.
சரவணாவில் பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு கோல்டு இது தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரவணா கோல்டு நல்லா இருக்காதுன்ட்டு. பட் ஆனால் இந்த கம்பல் ரொம்ப நல்லாயிருக்கு. கோல்டு வைஸில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணறதுலாம் நான் அடிக்கடி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், பெருசாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் என்னுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு அவங்க ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. இதை விட அடுத்த சின்ன சைஸ் ஜிமிக்கி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஜிமிக்கியில் எனக்கு மேலே கம்பல் தான் சுத்தமாக பிடிக்கல. அதுவும் நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல கம்பல் கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து இதோடைய கம்பலை நான் மாற்றிடுவேன். இதுதான் நான் சொன்ன அந்த சின்ன ஜிமிக்கி. அது பெருசாக இருக்குது, நான் போடவே மாட்டேன். பட் ஜிமிக்கி வேணும்ன்ட்டு நான் கேட்டுகிட்டே இருந்ததுனால ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. இது ராம் தங்க நகை மாளிகையில் தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இதோடைய வெயிட் வந்து 3 கிராம்ஸ். இது க்யூட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப போட்டால் அழகாக இருக்கும். பட் ஆனால் இதையும் நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 8 வருஷத்தில் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடம்பிடிச்சி வாங்கினேன். எங்கள் அம்மா பார்க்கும் போதெல்லாம் திட்டுவாங்க, அடம்பிடிச்சி வாங்கினே நீ போடவே மாட்டேன்னுவாங்க. அடிக்கடி போடலனாலும் இந்த கம்பலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு கிஃப்ட் கொடுத்ததுனால இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு தான் எனக்கு. இந்த குட்டி ஜிமிக்கி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாப்பாக்காக பிறந்தப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதோடைய வெயிட் வந்து 2 கிராம்ஸ். ஜிஆர்டியில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பா காது குத்துனதுக்கப்புறம் நாங்கள் போடுறோன்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க காதும் குத்தியாச்சு. அதுக்கப்புறம் கம்பல் எனக்கு வேணான்ட்டு அதை எடுத்து போட்டுட்டு காதை அடைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எப்போ குத்துவாங்கன்னு தெரியல. அப்போ தான் இது போடணும். இந்த கம்பல் ஜிஆர்டியில் நானும் அம்மாவும் போயிட்டு அம்மாக்காக வாங்கினோம். இதோடைய வெயிட்டு 8 கிராம்ஸா 9 கிராம்ஸான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நானும் அம்மாவும் தான் போய் வாங்கினோம். இதை நாம் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வயசானவங்க போடணுன்னு இல்லை. இதை நாம் ஒரு சாரீ கட்டி நானே போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய திருகாணிலாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் கம்பல் பார்த்தோன்னா இது 1 சவரன் மேலே நினைக்கிறேன். பட் பார்த்தா அப்படி தெரியலை. பட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த கம்பல். காது போட்டேன்னா காதே வலிக்கும். பட் போட்டால் ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கம்பல் ரொம்ப 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 பிடிச்ச கம்பல் எனக்கு. அடுத்து இந்த பாக்ஸில் எல்லாம் குட்டி குட்டி கம்பல் தான் இருக்கும். இதெல்லாம் சைடு காது கம்பல் தான். ஸோ இந்த மாதிரி கம்பல் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைடில் போட மாட்டேன், காதுக்கே இந்த கம்பல் தான் போடுவேன். எனக்கு தெரியல, இந்த மாதிரி கம்பல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். கம்பல் போட்டிருக்கானான்னு தெரியாத அளவுக்கு போகிற கம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா கலர்லேயும் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். ரெட் கலரில் மட்டும் ஒரு கம்பல் இருக்காது. திருகாணி வந்து மிஸ் ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. சரி, அதை நாங்கள் பத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை எனக்கு செஞ்சு தர்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நான் நிறையா கடையிலையும் போய் கேட்டுட்டேன், ஏதாச்சும் இருக்கா இதுக்கு செட் ஆகிற மாதிரி திருகாணி கிடைக்குமான்ட்டு நான் போய் கேட்டு பார்த்துட்டேன். பட் இருக்குது, எக்ஸஸாக வச்சுருக்காங்க. பட் எதுவுமே வந்து இதுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.